brother, sister, and friends. Greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. How are you? Hope you are all very well with the blessing of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்று பெண்களுக்காக ஒரு சின்ன மெசேஜ். சிலுவை பாடுகள் மத்தியில் இயேசுப்பா தனது சிலுவை சுமந்து கொண்டு செல்லும் போது எஸ்லேம் குமார்த்திகள் அவரை பார்த்து அழுகிறார்கள். அப்பொழுது அந்த பெண்களுக்கு ஒரு ஆறுதலான அன்பான வார்த்தையை அவர் ஒன்று சொல்லுகிறார். ஏனென்றால் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷம் இருக்க குடும்ப தலைவர்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு என்பதை அங்கே அவர்களுக்கு உணர்த்துகிறார். அந்த வேத வசனத்தை நான் இப்பொழுது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Let me read the word of God. Gospel of Luke chapter 23 verses 28. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். Don't weep for me, but weep for yourself and for your children. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே கூறியது போல குடும்பம் நன்றாக இருக்கவும் பிள்ளைகள் நன்றாக வளரவும் குடும்ப தலைவிகளுக்கு ஒரு பொறுப்பு உண்டு என்பதை ஏசப்பா அன்றைய தினத்திலே அந்த நேரத்திலே அதை சொல்லுகிறார். அதற்காகத்தான் இந்த வேதத்தை வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். பக்கத்து வீட்டுல தவக்கால பாடல் ரொம்ப ஜோரா போட்டிருந்தாங்க. சரி, சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லணும்னு போயிட்டு பார்த்தாக்கா ஹால்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. ஹால்ல ஒருத்தருக்கு கிடையாது. ஒரு ரூம்ல பார்த்தாக்கா அப்பா வியாபாரத்துல மொபைல்ல பேசிட்டு இருக்காரு. அம்மா சமையல் கட்டுல மொபைல்ல சமையல் குறிப்பு பார்த்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. பைபிள் இருக்க வேண்டிய கையில பசங்க கிட்ட மொபைல் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆராதனை பாட்டு போட்டாக்கா ஆசீர்வாதம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. நமது பாவங்களுக்காக ஏசப்பா சிலுவையில ஒரு தரம் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் நம்முடைய பாவங்களை அவர் எடுத்து சுமக்க சொல்ல வேண்டுமா? தயவு செய்து வேண்டாம் பிரியமானவர்களே. நமது பாவங்களை நமக்காக நம்ம சிலுவையை நாமே சுமப்போம். அப்படி சுமக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவ ஜீவத்தில் நன்றாக வளர்க்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர்களை வரவழைக்க இருக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நேர்மையாக ஊழியம் செய்வோம். உண்மையாக விசுவாசமாக நேர்மை செய்வோம். நமது பிள்ளைகளுக்கு நாம் அறிவுறுத்துவோம். நாம் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்குள்ளாக நாம் வாழ்ந்து காட்டுவோம். ஒரு சிறிய பாடல். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். நேசிக்க நல்ல ஆண்டவர், இந்த அருமையான கால வேலைக்காக சாமி கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்திருக்க நன்றி ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி. ஒரு சில குடும்பத்தில் நோயற்றவர்களுக்கு நீர் குணமாகி இருப்பீர்கள். கஷ்டங்கள் இருப்பவர்கள் மீட்டிருப்பீர்கள். பாவக்கடங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரை நீத்தாமே அவர்கள் வழித்திருப்பீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஏராளமான தேவைகள் இருப்பதினால் உங்களிடத்தில் வருகிறோம். உங்கள் கிருபையின் மூலம் இரக்கத்தின் மூலம் ஆண்டவரை எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you friends. See you in the next week. Till then, it's Sarul from Bangalore. God bless you. Bye bye.